ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக வாழ்ந்தவர் அடால்ஃப் ஹிட்லர். அவர் 24,889 முதல் 30,1945 வரை 56 ஆண்டுகள் வாழ்ந்தார். கிறிஸ்தவருடைய திருச்சபையை மிகவும் கொடுமைப்படுத்தினார். யூதர்களை கொண்டு குவித்தார். திருச்சபையானது அரசாங்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்ற முழு மூச்சாக செயல்பட்டார். ஜெர்மானியர்கள் அனைவரும் மிகவும் உயர்ந்தவர்கள் என்றும் உலகத்தை ஆள பிறந்தவர்கள் என்றும் ஓயாமல் கூறிக்கொண்டே இருப்பார். இந்நிலையில் டிட்ரிச் ஜேக்கப் ஹியூபர் என்ற தேவனுடைய ஊழியர் கர்த்தரின் படைப்பில் அனைவரும் சமமே என்று தீவிரமாக போதித்து வந்தார். அவர் 10/12/1779 முதல் 28/9/1833 வரை 54 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆகவே அவரும் அவரது தோழர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். அந்த மனிதர் தைரியமாக ஹிட்லரின் போதனையை எதிர்த்தபடியினால் மரணத்தை தழுவ வேண்டியதாயிற்று. நேர்மையானவர்கள் துன்புறுத்தப்படுவது நிச்சயமே. ஏனெனில் நாம் உலகத்தார் அல்ல, உலகத்தாருக்காக வேஷம் போடுகிறவர்களும் அல்ல. நாம் தேவனால் பரிசுத்தமாக வாழும்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதால் தான் உலகம் நம்மை பயக்கிறது. தேவ கிருபை நம்மை தாங்குகிறபடியால் உலகத்தோடு ஒத்துப்போகாத ஒரு உன்னத வாழ்க்கையை நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 15:19 உலகம் உங்களை பயக்கிறது. John 15:19 The world hates you. ஒன் சாங். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நாம் அடைக்கலம் புகுந்திடுவேன். உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார். நித்திய காலமெல்லாம் நம்மையே பயப்படும் நாளில் கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என்றும் நடத்திடுவார். நித்திய காலமெல்லாம் நம்மையே பயப்படும் நாளில் கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். ஜெபம். எங்களுடைய நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பாஸ்டர் டிட்ரிச் ஜேக்கப் ஹியூபரை போல நான் உம்முடைய பரிசுத்த வழியை பின்பற்றி நடக்க, உம்மிடத்திலிருந்து கிருபைகளையும் நன்மைகளையும் சுதந்திரிக்க அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.